Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.5க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 5.39 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 5.40லேருந்து ரிமைனிங் இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அது ரெண்டே சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸை முடிப்போம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு பேஸ்டான என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைப்பர்போலா. லாஸ்ட் வீடியோவில் ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் எலிப்ஸ் பார்த்தோம். எலிப்ஸை பேஸ் பண்ணியிருக்க ரியல் லைஃப் கொஸ்டின்ஸ், இங்கே ஹைப்பர்போலாவை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். ஓகே, ஸோ 5.40 என்ன அப்படின்னா, 2 கோஸ்ட் கார்ட் ஸ்டேஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் 6 கிலோமீட்டர் அப்பார்ட் அட் தி பாயிண்ட் A 0,0 அண்டு 0,60 அப்படிங்கிற பாயிண்டில் 2 கோஸ்ட் கார்டு ஸ்டேஷன்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. A distress signal from a ship at P is received at slightly different times பை 2 ஸ்டேஷன். 2 ஸ்டேஷன்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமில் அந்த சிக்னல் டிஸ்ட்ரெஸ் சிக்னல் நம்மளுக்கு என்ன ஆகுது, ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஸ்டேஷன்லேயும் கொஞ்சம் டைம் வேரியேஷன். ஓகே, இட் இஸ் டிட்டர்மைன்ட் தட் த ஷிப் இஸ் 200 கிலோமீட்டர் ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் ஸ்டேஷன் ஏ தேன் இட் இஸ் ஃப்ரம் ஸ்டேஷன் பி. ஸோ அப்போ ஸ்டேஷன் ஏலேருந்து ஸ்டேஷன் பிக்கு இருக்க டிஸ்டன்ஸில் அந்த ஷிப்பு இன்பிட்வீனில் எங்கேயோ இருக்குது. ஸோ அந்த இன்பிட்வீனில் என்னென்னா இந்த ஸ்டேஷன் பி டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குமா, அதை விட 200 மீட்டர் இது கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது 200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. Determine the equation of the hyperbola that passes through the location of the ship அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. சொல்யூஷன், அப்போ இதை ஃபஸ்ட்டு டயக்ராமாக வரைவோம். ஸோ அப்போ இந்த டயக்ராமில் எலிப்ஸ் 2 கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். ஸோ அப்போ இந்த மேலே இருக்க அந்த ஒரு போர்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ 0 to 600 மீட்டரில் என்ன இருக்குது, ஸ்டேஷன். ஸோ ஸ்டேஷன் ஏ 0,0ங்கிறதுலையும் ஸ்டேஷன் பி 0,600ங்கிறதையும் அதுதான் அவங்க பாயிண்ட்டே கொடுத்துருந்தாங்க. 0,600லையும் இருக்குது. அதுவும் என்ட்டு இப்போ ஒய் ஆக்சிஸில் தான் வேல்யூ இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ இப்படி இருக்கும் அதோட ஈக்குவேஷன், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். சின்ஸ் தி சென்டர் இஸ் லொக்கேட்டட் அட் 0,300, கரெக்டாக? ஏன்னா இங்கே என்ன 600 டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதில் பாதி, எக்ஸாக்ட்லி பாதி தான் என்ன சென்டர். அப்போ சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, 0,300. மிட்வே பிட்வீன் தி 2 ஃபோக்கி. ஸோ 2 ஃபோக்கிக்கும் இருக்க மிடில் வேல அந்த சென்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். விச் ஆர் தி கோஸ்ட் கார்டு ஸ்டேஷன்ஸ். அதாவது கோஸ்ட் கார்டு ஸ்டேஷன் தான் நமக்கு ஃபோக்கியாக அங்கே ஆக்ட் ஆகுது. ஏ அண்டு பிங்கிறது தான் அதுக்கு எக்ஸாக்டாக மிடில் இருக்கிறது தான் அந்த மிட்வே. தட் ஃபோர் தி ஈக்குவேஷன் இஸ் என்னவாக இருக்கும், y மைனஸ் ஹெச், ஒய் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படின்னு எழுதிருப்பீங்களா? அப்போ y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் நமக்கு என்ன, இங்கே சென்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் ஹெச், இதுதான் கே. ஸோ அப்போ ஹெச் கமா கே நாங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் y மைனஸ் 300 ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 0 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காது. இப்போ ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் ஓவர். அப்போ டு டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி select 2 points known to be one on the hyperbola. அந்த ஹைப்பர்போலாக்கு மேலே இருக்க பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஏ அண்ட் பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் விஷயம். ஓகே, அண்டு சப்ஸ்டிடியூட் ஈச் பாயிண்ட் இன் தி அபோவ் ஈக்குவேஷன் 1. அப்போ 2 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த பேரபோலாக்கு மேலே இருக்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து சொல்யூஷன் கொண்டு வரலாம். இப்போ இங்கேருந்து நம்ம இதை பாஸ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், இப்போ ரேண்டமாக நம்ம இங்கே 600 டிஸ்டன்ஸ்லையும் எக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் இதை நான் என்ன எடுத்துக்கலாம், x, 600 அது ஒரு பாயிண்ட்டுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா 0,400. the point 0,400 lies on the hyperbola since it is 200 kilometer farthest from station A and station B. Okay, so 200 kilometer farthest from station A and station B னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 200 kilometer farthest. ஸோ farthestன்னு எழுதினா farthest. it is 200 kilometer farthest from station A and station B. அப்போ ஒரு பாயிண்ட் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்,
0,400ங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதை விட 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் வந்து 300. அப்போ இங்கேருந்து 200 போனீங்கன்னா என்ன வரும்? 400 தான் வரும். இங்கேருந்து இதுக்கும் 200 200 200 3 போர்ஷனாக பிரிங்க. ஓகே, அப்போ தானே அந்த 600 வரும். 200 இங்கே ஒரு 200. அப்போ ஏலேருந்து அந்த பிக்கு வர டிஸ்டன்ஸை விட 200 மீட்டர் அவேல இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் 200 200ல இருக்கும்போது இப்படி இருக்கும். அப்போ அதையும் தள்ளி ஒரு 200 இருக்குன்றப்ப இட் இஸ் இன் தி பாயிண்ட்டு 0,400. அவ்வளோதான். அதை தான் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். 0,400 இஸ் அ பாயிண்ட். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 400 minus 300 by a square, 0 minus b square equal to 1. Okay, because இங்கே 400 minus x minus 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஸோ எக்ஸ் பிளேஸில் நமக்கு இங்கே 0. ஸோ 0 ஸ்கொயர் பிகம் 0. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 100 ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்புறம் இந்த ஏ ஸ்கொயரை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு 100 ஆர் ஏ ஸ்கொயர் தான் தேவை, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க 100 ஸ்கொயர். அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 600 லைஸ் ஆன் தி பேரபோலா சச் தட். அதுதான் நான் மேலே சொன்னேன் எப்படி 600ன்னு. அப்போ 600 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 200 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இதை எழுதலாமா? எப்படி? ஏன்னா நம்மளோட அந்த இதை வச்சு என்னது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வச்சு இந்த மாதிரி ஃபார்மில் இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 600 இந்த டிஸ்டன்ஸ் அதுதான் இங்கே நம்ம வந்து டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன? 600. இது என்னன்னு எனக்கு தெரியாது, அதுதான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ரைட்டா? ஸோ அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 600 ஸ்கொயர், சம் ஆஃப் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் 200 இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு ப்ளஸ் 200 இருக்கும். பிகாஸ் இந்த லென்த்து எனக்கு என்னன்னு தெரியாது, பட் இந்த லென்த்து ஒன்று 200 எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால எக்ஸ் ப்ளஸ் 200 கிலோமீட்டர் ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எக்ஸ் ப்ளஸ் 200 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 200 ஹைபாட்னியூஸு, இது அட்ஜசன்ட்டு, இது ஆப்போசிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இது என்னது ஆக்சுவலி? இது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து நமக்கு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அந்த ரைட் ஆங்கிள் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3,60,000. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ பி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 200 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வில் கெட் 40,000 ப்ளஸ் 2ab. அப்போ 400xன்னு வந்துடும். அப்போ 3,60,000 minus 40,000. இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு 400. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3,20,000 ஈக்குவல் டு 400x. 400 டிவைட் பண்ணிங்கன்னா 3,20,000 பை 400 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 800. எக்ஸ் 800, ஒய் வந்து மேலே ஃபைன் பண்ணோம். ரெண்டையும் அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க அப்படின்னா, சாரி எக்ஸை வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி வேல்யூ ஆஃப் பி. ஸோ அப்போ 600 minus 300 த ஹோல் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஏ வந்து நம்ம மேலே ஃபைன் பண்ணுறோம் 100 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளேஸில் 800. அப்போ 800 minus x 0 த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதிலேருந்து 300 ஸ்கொயர் பை 100 மைனஸ் 800 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதிலேருந்து 9 வரும். பிகாஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 300 into 300 100 கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் ரிமைனிங் 9 அப்படின்னு வரும். சாரி, டினாமினேட்டரில் 100 ஸ்கொயர், ரைட்? ஸோ 100 ஸ்கொயர் எப்படி வரும் இது ஆக்சுவலி? ஸோ 300 into 300 டிவைடட் பை 100 into 100ன்னு வருமா? ஸோ தட் இந்த 2 0 கேன்சல், 3 3s are 9. அதை தான் நம்ம இங்கே டைரெக்டாக எழுதியிருக்கோம். தென் இங்கே வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 2 0 வந்து 4 0 ஆயிரும், ஈக்குவல் டு பி ஸ்கொயர். தென் இந்த டேர்ம் ரைட்லேயும் இதை இங்கேயும் கொண்டு வாங்க. ஸோ அப்போ 9 ஈக்குவல் டு 64 இன்ட்டு பி ஸ்கொயர். ஸோ இல்லை இந்த டேர்ம் ரைட்டில் வந்து அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த 1 இங்கே கொண்டு வரோம், இதை இங்கே லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ 9 minus 1 ஈக்குவல் டு திஸ் 6,40,000 பை பி ஸ்கொயர். 9 minus 1 என்ன? 8. ஸோ அந்த 8 வந்து இங்கேயும் பி ஸ்கொயர் இங்கேயும் கொண்டு வரோம். அப்போ 6,40,000 டிவைடட் பை 8. இதை டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 80,000. இது 8 டேபிளில் கேன்சல் ஆகும், 8 4 zeros வந்துடும். ஸோ அப்போ 80,000. therefore the required equation of hyperbola is a square b square கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டையும் போட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்போ y minus 300 the whole square by 100 square is 10,000 minus x square by
80,000, that is the value of b square equal to 1. Therefore the ship lies somewhere on the hyperbola. இந்த ஈக்குவேஷனில் somewhere இங்கே தான் எங்கேயோ in betweenல அந்த ship lie ஆகுது. The exact location can be determined using the data from the third station. அப்போ 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் இந்த ஈக்குவேஷனை கம்ப்யூட் பண்ணிட்டோம். அப்போ அது எக்ஸாக்டாக எங்கே இருக்கும்ன்றது எதை வச்சு கண்டுபிடிப்பிங்கன்னா, 3ஆவதாக ஒரு ஸ்டேஷன் இருக்கும்ல, அந்த ஸ்டேஷனில் இருந்து தான் நம்மளால் எக்ஸாக்டாக ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் that example 5.40. Then example 5.41, last example of this section as well as this chapter என்ன அப்படின்னா, certain telescopes contain both parabolic mirror and hyperbolic mirror. ரெண்டுமே இருக்குது, parabolic-ம் இருக்குது, hyperbolic-ம் இருக்குது. இந்த telescope shown in the figure 5.68. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது parabola, இது hyperbola, ரெண்டுமே வச்சுருக்கு. இது parabolaவோட ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, hyperbolaவோட ஃபோக்கஸ் இங்கே இருக்குது அப்படின்ற F1 F2. ஓகே, தென் F1 near parabola and hyperbola shares focus F1 which is 14 meter above from the vertex of the parabola. The hyperbola second focus F2 is 2 meter above from the parabola's vector. ஸோ ரெண்டுத்தும் வந்து காமனாக ஒரு ஃபோக்கஸ் F1 வந்து ரெண்டுத்துக்குமே காமன் ஃபோக்கஸாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல F1ங்கிறது காமன் ஃபோக்கஸ் ஃபார் போத் அண்ட் F2ங்கிறது which is 14 meter away. ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து 14 மீட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் F2 வந்து 2 மீட்டர் above the parabola vertex. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிறாங்க. Then the vertex of the hyperbolic mirror is 1 meter below the F1. So vertex of hyperbola, இந்த hyperbolaவோட vertex என்னது, இதிலிருந்து 1 meter below இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. Position a coordinate system with the origin at the center of the hyperbola and with the focus on y-axis. y-axisல ஃபோக்கஸும் சென்டர் வந்து ஆரிஜினில் இருக்க மாதிரியும் இருக்குன்னா, தென் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். லெட் v1 be the vertex of the parabola and v2 be the vertex of the hyperbola. ஸோ இங்கே v1 vertex paraboலாக்கு, v2 வந்து ஹைப்பர்போலாக்கு. அப்போ f1 f2 bar is equal to 14 minus distance ஃபைண்ட் பண்ணுறோம், அதுதான் எழுதியிருக்கோம். 14 minus 2. இந்த f1ஓட இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 14, இது வந்து என்ன 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 14 minus 2 பண்ணிங்கன்னா you'll get the distance between f1 and f2 which is nothing but 12. ஸோ அப்போ f1 f2ன்றது தான் நமக்கு என்ன 2c அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ 2c is equal to 12ன்னு வந்துச்சு. ஸோ தட் இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், c is equal to 6. ஹைப்பர்போலாக்கும் c தான், எலிப்ஸுக்கும் c தான். ஓகே, therefore the distance of the center to the vertex of the hyperbola is, எப்படி கண்டுபிடிப்பீங்க, a is equal to 6 minus 1. ஃபோக்கஸ்லேருந்து 1 கம்மியாக இருக்குன்ற விஷயம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 meter below the focus F1. The vertex of the hyperbola is 1 meter below the focus F1. அப்போ 1 meter below-னா இந்த F1 ஃபோக்கஸ் வந்து 6, அப்போ 1 மீட்டர் பிலோனா -1. அடுத்து நமக்கு தெரியும் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். a கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், b கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு, எனக்கு b ஸ்கொயர் தான் வேணும். அப்போ இதை லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஸோ சியோட வேல்யூ மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம், 6 ஸ்கொயர் மைனஸ் a வேல்யூ 5 ஸ்கொயர். ஸோ அப்போ 36 minus 25 என்ன வரும், 11. Therefore the required equation of the hyperbola is a square b square ஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் y ஆக்சிஸில் இருக்குன்னு சொன்னதுனால y தான் ஃபஸ்ட்டு வரணும். y square by a square is 25 minus x square by b square is 11 is equal to 1. So that is the answer for this question. Okay, so that's all for this example and that's all for the examples of 5.5 as well as this chapter 5. இதோட வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஓவர். இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் 5.5 மட்டும் இருக்குது. அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.